Hello, good afternoon, students. Good afternoon, sir. Good afternoon. இது வரைக்கும் எக்ஸல் கிளாஸஸ் பார்த்தது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணி பார்த்துங்க. எஸ் சார். ஓகே. அதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களா நீங்கள்? எஸ் சார், ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் இல்லைங்க சார். நான் 5.5 தான் வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். ஓகே. இனி இதுக்கப்புறம் இருக்கிறத மார்க் பண்ணி கேட்குறேங்க சார். சரி, ஓகே, ஃபைன். இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்குது ஷீட்டில். ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட்டில் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அப் டு டேட்டா வந்து 1035 ரோஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஏ டு ஐன்ற காலம் வரைக்கும் இருக்கு. இந்த டேட்டாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ரையாரிட்டின்னு இருக்கு. அண்ட் கஸ்டமர் நேம், கஸ்டமர் செக்மெண்ட், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரி, எந்த ஸ்டேட், எந்த டேட்டில் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ யூனிட் அப்படின்றதும் அதோட டோட்டல் அமௌண்ட் அப்படின்றதும் இருக்கு இந்த இடத்துல. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட எக்ஸல் ஷீட்டில் இப்போ எப்படி இருக்குன்னா வெறும் வந்து ஒரு நார்மல் வெறும் டேட்டா மட்டும்தான் இருக்கு. ஹெட்டிங் எதுவுமே வந்து ஹைலைட் பண்ண கிடையாது. ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் டேட்டாஸ் இருக்கு, ஆனால் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எதுவும் கிடையாது. பை ஜென்ரலி நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டான்றது அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. பொதுவாக ஒரு விஷயத்த நம்ம வந்து எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டாக ட்ரா பண்ணி டேபிள்லாம் போட்டு வைப்போம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதான். எக்ஸலில் ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம வந்து நம்மளே டேபிள்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணலாம், இல்லை ஃபார்மேட் டேபிள் அப்படின்ற ஸ்டெப்பில் நம்ம போய் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லை செல் ஸ்டைல்ஸ் மூலிமா எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணலாம். ப்ளஸ் டேபிள் கிரியேஷன்லேருந்து அனதர் அட்வான்ஸ்டு டைப், அதாவது என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா பிவோட் டேபிள் எப்படின்றதும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் இந்த டேட்டா எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த டேட்டா வந்து எனக்கு ஷீட் 1ல் இருக்குது. அதனால் இந்த டேட்டாவை நான் மல்டிபிள் இதுக்கு நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் இந்த டேட்டாவை நான் என்டையராக செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு ஷீட் 2 ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷீட் 2ல் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் டேட்டா. அண்ட் டேட்டா வந்து எனக்கு வந்து அதோட வித் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தலை இல்லையா. ஸோ அதனால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஹெட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கோட சென்டரில் போயிட்டு கிளிக் பண்ணி என்டையர் ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்றதுக்கு நடுவில், இல்லை எனி ஆஃப் த காலம்க்கு நடுவில் போயிட்டு இந்த மாதிரி ஏரோடு சிம்பிள் வந்தோடனே பாயிண்டர் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்தந்த காலமுக்கு தேவையான ஸ்பேசஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அண்ட் இந்த குவான்டிட்டி இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் தான் நெட் அமௌண்ட். இங்கே நெட் அமௌண்ட்ன்றது இன் வேல்யூ பேசிஸில் இருக்குது. ஃபார்முலாவில் இருந்ததை வேல்யூவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை இங்கே ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் இருக்கு இல்லையா, அதில் இந்த செல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த செல் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டேபிளாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றத போகிறேன். இந்த செல் ஸ்டைல்ஸ் நீங்கள் ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கு நார்மல், பேட், குட், நியூட்ரல் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் மாடல்னு இருக்குது. அதில் சம் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்குது. கால்குலேட், செக் செல், எக்ஸ்பிளனேட்டரி, இன்புட், லிங்க்டு செல் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே டைட்டில்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ், தீம்டு செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றது இருக்குது. இது டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது. அண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ் எப்படி வேணுன்றதுக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க.
இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ சேல்ஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. நியூ சேல்ஸ் ஸ்டைல்ஸ்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி செல்லோட ஸ்டைல்ஸ் நீங்க வந்து கிரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் ஸ்டைல்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத நீங்க வந்து கம்பைன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இங்க இருக்க டேட்டாஸை வந்து அந்த செல் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ண போறோம் அந்த இடத்துல. எனக்கு இங்க மேல இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாமே வந்து ஹெட்டிங்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஹெட்டிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றத ஏர் மார்க் எடுத்துக்கிறேன். இல்லை ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட்டிங் 1 2 3 4 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஹெட்டிங் வேணும் அப்படின்றதான். ஸோ நான் வந்து ஹெட்டிங் 1 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் 1 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் போல்டான சைஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டான சைஸில் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்தல. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து சேம் அந்த உங்களுக்கு வித் வேணும்னா ஒன்ஸ் அகெயின் இதை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் அப்படின்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். உங்களுக்கு என்டையர் அதாவது 7 ஐ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாமே கவர் ஆன மாதிரி டேட்டா வந்து ஷோ பண்ணி காமிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் காலம் இருக்கு, யூனிட் இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆர்டர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்புட் டேட்டா. ஸோ இன்புட் டேட்டா அப்படின்றது, ஸோ அதனால இந்த காலம் நான் வந்து இன்புட் அப்படின்றதா ஸ்டைல்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட பாயிண்டர் ஃபர்ஸ்ட் இந்த செல் அதாவது G2 அப்படின்ற இந்த செல் டேட்டாவோட ஃபர்ஸ்ட் ரோல வந்து வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தோன்னே அட் த பாட்டம் அது டேட்டா உங்களுக்கு கடைசியில எந்த ரோ வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் செலக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் செல் ஸ்டைல் போறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்புட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து டேட்டாஸ் வந்து இன்புட் கொடுக்குறதுனால ஸோ இன்புட் செல் அப்படின்றது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ யூனிட் ப்ரைஸ்ன்றது எனக்கு கால்குலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இன்புட் டேட்டா ப்ளஸ் எனக்கு இந்த யூனிட் ப்ரைஸ் தான் எனக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு நெட் அமௌண்ட்ன்ற ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால இதை செலக்ட் பண்ணிட்டேன். யூனிட் ப்ரைஸில் எங்கே நான் H2ல இருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. இப்போ திரும்பவும் செல் ஸ்டைல்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் அப்படின்றது கொடுத்துட்டேன் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்டையர் அந்த காலம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு ஸ்டைல்ஸில். அண்ட் இந்த நெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட அவுட்புட் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் திரும்பவும் செல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் அப்படின்றது வந்து கொடுத்துட்டேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ இன்புட் அதோட கால்குலேஷன் உங்களுக்கு வந்து அவுட்புட் அப்படின்ற ரிசல்ட் வந்து இந்த நெட் அமௌண்ட் அப்படின்றத கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஆர்டர் டேட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே 2016 அப்படின்ற இயரோட டேட்டாவாக இருக்கு. எனக்கு இந்த டேட்டா வந்து இப்போ 2021 ஆக்சுவலாக இது வந்து 21ஓட டேட்டா ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்ற இதில் இயரில் இருக்கு. இந்த 16 அப்படின்றத நான் வந்து 22 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக உங்கள் பாயிண்டர் உங்களுக்கு இந்த டேட்டாக்குள்ளே எங்கேயா இருந்துட்டா போதும். அப்படி இல்லைனாலும் இந்த ஷீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹோமில் உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபைண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் தான் போக போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு இருக்கு இல்லையா, ரீப்ளேஸ் அப்படின்றத நான் எடுத்துட்டேன். ரீப்ளேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வாட் எதை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குது இந்த இடத்துல. ஸோ ஃபைண்ட் வாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல 2016 அப்படின்றத எடுத்துட்டேன். சரிங்களா, 2016 அப்படின்றத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேட்ச் கேசஸ் அப்படின்ற அதாவது வித்தின் இந்த ஷீட் அப்படின்றத மீனிங் எனக்கு இந்த ஷீட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் கேசஸ் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அதர் ஃபீல்ட்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும். அதில் இந்த இடத்துல மேட்ச் கேசஸ் அப்படின்னு எடுத்துட்டேன் 2016 அப்படின்றது. இது வித்தின் ஷீட் அப்படின்னு இருக்கு, இல்லாட்டி வித்தின் ஒர்க் புக் அப்படின்றது இருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து சர்ச் பை ரோஸ்ன்னு இருக்கு, இல்லை பை காலம்ஸ் அப்படின்னு இருக்கு.
ஸோ காலம்ஸை நீங்கள் காலம்ஸ் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து லுக் இன் ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. இப்போதைக்கு ஷீட் அப்படின்ற கொடுத்துருக்கோம். இதுவே நான் ஷீட் கொடுக்கல, நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டாலும் இது வந்து ஒரு ரேஞ்சை இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் திரும்ப ஃபைண்ட் அண்ட் செலக்ட் போயிட்டு ரீப்ளேஸ்குள்ளே போனாலும் ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஷீட் அண்ட் ஒர்க் புக் அப்படின்றதா இருக்கும். ஸோ அதனால் ஷீட் மேட்ச் கேசஸ் எனக்கு இதுதான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஏன்னா இந்த இடத்துல டேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃபார்முலா பாருங்கள் 07-01-2016 இருக்கு. ஸோ 2016 எனக்கு ரீப்ளேஸ் வித் எனக்கு என்னவா டேட்டா சேஞ்ச் பண்ணணும், 2019 சேஞ்ச் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ 19 சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து புக் உங்களுக்கு வந்து ஷீட் 2ல இருக்கு. ஷீட் 2ல உங்களுக்கு வந்து செல் பாருங்க எல்லாமே எஃப் அப்படின்ற அந்த காலமை மட்டும்தான் டினோட் பண்ணியிருக்கும் இல்லையா. எஃப் காலம்ல வேல்யூஸ் பாருங்க, அதோட வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படின்றது ஷோ பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ இதை தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ ரீப்ளேஸ் ஆல் 1034 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க அண்ட் ஓகே. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது. உங்களுக்கு இந்த செல்லில் 7/1/2016 இருந்தது. இப்போ இங்கே பாருங்க 7/1/2019 அப்படின்றதா சேஞ்சஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ 2016 எல்லாமே 2019 அப்படின்றத சேஞ்சஸ் ஆயிடுச்சு இப்போ இங்கே. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ரியாரிட்டி அண்ட் கஸ்டமர் நேம், செக்மெண்ட்டு, ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கேட்டகரி, ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் செல் ஸ்டைல்ஸில் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை இப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஷிஃப்ட் ரைட் ஓகே இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய இதில் போயிட்டு பார்டர்ஸ் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு வந்து பார்டர் அப்படின்றது வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா ஐன்ற காலம் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் காலத்தில் எனக்கு டேட்டா கிடையாது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து அதர் அந்த எம்டிஆர் இருக்கிற ஃபீல்ட்ஸ்லேயும் ஷோ பண்ணி காமிக்குது. எனக்கு டேட்டா இருக்கிற இடத்துல மட்டும் தான் எனக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தெரியணும். இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரிட் லைன்ஸ் வந்து எனக்கு வந்து அதர் எம்டி ஏரியாஸ்ல வந்து தெரியக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த டேட்டா இருக்கிற இடத்துல நம்ம பார்டர்ஸ் போட்டிருக்கோம். அதனால இந்த கிரிட் லைன்ஸை நீங்க என்டையரா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்றதுக்கு வியூ அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதுல போயிட்டு இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரிட் லைன்ஸ்ன்றத இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க. செக் பாக்ஸ் இந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்க உங்களோட ஸ்கிரீன்ல இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. உங்க டேட்டாக்கு மட்டும்தான் என்ன ஆகும், இந்த இடத்துல பார்டர்ஸ் அப்படின்றது இருக்கும். இது வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல செல் ஸ்டைல்ஸ் மூலியமா நம்ம வந்து ஸ்டைல்ஸ் பண்ணிருக்கோம். ஹெட்டிங்கையும் உள்ள இருக்க செல்ஸையும் எப்படி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள நார்மலா பார்டர்ஸ் எப்படின்றத போட்டிருக்கோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம நார்மலா ஒரு டெக்ஸ்டோ இல்லாட்டி ஒரு வேல்யூவோ கொடுத்துட்டு அதை ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும், அந்த தமிழ்நாடுன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இங்கே தமிழ்நாடுன்ற பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேம் தமிழ்நாடுன்னு தான் இருக்கணும். ஆனால் என்ன சேஞ்ச் பண்ணால் எனக்கு இந்த வந்து இந்த ஷீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் தான் இருக்குது டெக்ஸ்ட். இது எனக்கு என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எனக்கு இதை பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன்லேருந்து, அதாவது தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன்லேருந்து எனக்கு ஏரியல் பிளாக் அப்படின்ற ஃபாண்ட் ஸ்டைலுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு எப்படி நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சேம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு போங்க. அதில் ரீப்ளேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன இங்கே நோ ஃபார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு தான் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ தமிழ்நாடு அப்படின்றது ஃபைண்ட் பண்றேன். ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபார்மேட், இதோட ஃபார்மேட் என்னவா இருக்கு? ஸோ இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ல சேம் அதே தமிழ்நாடு அப்படின்னு தான் நான் வந்து டைப் பண்றேன். ஸோ தமிழ்நாடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ல இங்க பாருங்க ஃபைண்ட்ல தமிழ்நாடு ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டேன். ரீப்ளேஸ்ல சேம் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கேன். ரீப்ளேஸோட ஃபார்மேட்ல இப்போ நான் என்ன பண்றேன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்றது. இப்போ ஃபார்மேட் நான் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் அப்படின்றத சூஸ் பண்றேன். ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏரியல் பிளாக் வேணும் அந்த இடத்துல. ஸோ அதனால ஏரியல் பிளாக் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கிறேன். ஏரியல் பிளாக் எனக்கு ஃபாண்ட் சைஸ் எல்லாம் அதுவே இருந்தால் போதும். எனக்கு கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வேணும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நீட்டும் அது வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் கலர்ல வேணும் அப்படின்றத கொடுத்துட்டேன். அண்ட் ஓகே. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பாருங்க அதோட ப்ரிவ்யூ அப்படின்னு ஷோ பண்ணி காமிக்குது. அண்ட் ஜஸ்ட் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ ரீப்ளேஸ் ஆல் 44 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு இந்த இடத்துல. எவ்வளோ? 44 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம் அண்ட் க்ளோஸ். இங்கே பாருங்க. எஸ் சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ கட் ஆயிட்டு தான் வந்துச்சுங்க சார். நோ ப்ராப்ளம் மேம். ரெக்கார்டிங்கில் தான் போட்டிருக்கேன், ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ சேம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதாவது ஜென்ரலாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டை நம்ம போட்டுட்டு அதை ஃபைண்ட் பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை போட்டோம், சேம் டெக்ஸ்ட் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணோம், அதோட ஃபார்மேட்டை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. ஸோ இங்கெல்லாம் எனக்கு வந்து தமிழ்நாடு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபாண்ட் அண்ட் கலரில் எனக்கு வந்து இப்போ ஷோ பண்ணி காமிக்குது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து வேற எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த சி காலம் இருக்கு இல்லையா, அந்த சி காலம் அப்படின்றத வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. யூனிவர்ஸ் அப்படின்ற ஃபாண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளா ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ல போயிட்டு ரீப்ளேஸ்ல ஃபுல்லாமே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஃபைனில் பார்த்தீங்கன்னா வந்து காலம் வந்து எனக்கு வந்து எம்டியாக தான் இருக்குது. எந்த ஒரு டெக்ஸ்டையும் நான் வந்து டைப் பண்ண கிடையாது. இன்ஸ்டட் அதுக்கு போல் ஃபார்மேட்டில் போகிறேன். அதில் ஃபார்மேட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட். ஸோ இதில் எனக்கு வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஃபாண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்ற ஃபாண்ட்டை தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்ற ஃபாண்ட் அப்படின்றது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஓகே. இப்போ அந்த ஃபாண்ட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வாட்ல டெக்ஸ்ட் எதுவும் கொடுக்கல, ஃபார்மேட்ல என்ன பண்ணிட்டேன், அதுக்கு போல அதோட ஃபார்மேட் ஃபாண்ட்டோட ஸ்டைலை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபார்மேட், திரும்ப ஃபார்மேட் கொடுக்குறேன். ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப எனக்கு இது வந்து டைம்ஸ் நியூ ரோமனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து டைம்ஸ் நியூ ரோமனா கொடுத்துட்டேன். அண்ட் இந்த வாட்டி இதுக்கு வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துட்டேன் அண்ட் ஓகே கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, நான் இங்கே ஃபைண்ட் வாட்லேயும் ரீப்ளேஸ் வாட்லேயும் எந்த டெக்ஸ்டையோ வேல்யூவோ நான் கொடுக்க கிடையாது. இன்ஸ்டட் என்ன பண்ணிட்டேன், ஃபைண்ட் வாட்ல ஃபார்மேட்டையும் அது என்ன ஃபார்மேட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டேன். இங்கே மேட்ச் கேசஸ் அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து எம்டியாக தான் இருக்குது. இந்த ஷீட்டில் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த ஷீட் அண்ட் ஓகே. இந்த இடத்துல பாருங்க ரீப்ளேஸ் ஆல்.
ஆட்டோமேட்டிக்கலி பாருங்க 1034 ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் கொடுத்துருக்க இல்லையா, அதனால ஐடென்டிஃபை பண்ணி காமிக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கும், கலரும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ஆர்டர் ப்ரையாரிட்டி அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் நேம் இருக்கு, கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் சப் கேட்டகரி, ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த டேட்டா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஷீட்டை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோட்டலாக எவ்வளோ ஸ்டேட் இருக்குன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல? பொதுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் அப்படின்னு ஃபார்முலா போட்டால் எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டேட் இருக்குன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா கவுண்ட்டு தான். ஆனால் நம்ம கவுண்ட்ல என்ன மாதிரி கவுண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் அப்படின்றது டெக்ஸ்ட்டுக்காக, கவுண்ட் ஏ, ஸோ கவுண்ட் அப்படின்றது நம்பருக்காக, கவுண்ட் ஏ அப்படின்றது டெக்ஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவீங்க. கவுண்ட் ஏன்றது டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணும், நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பிளாங்க் அப்படின்றது ஒன்லி பிளாங்க் ஏரியாஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் இஃப்ன்றது கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோவா இருக்கு, குஜராத் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு, மத்திய பிரதேஷ் இருக்கு. மத்திய பிரதேஷ் எனக்கு ரிப்பீட்டடாகவும் இருக்கு, அப்புறம் ஒரிசா வருது, ஒரிசா ரிப்பீட்டடா இருக்கு, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், திரும்பவும் கோவா வருது இந்த இடத்துல. அப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் எனக்கு ஒரு வாட்டி தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக இப்போ எனக்கு வந்து எவ்வளோ ஸ்டேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது பாருங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் equal to count if bracket open. so bracket open எனக்கு கவுண்ட் பண்ணணும் ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது டூப்ளிகேட்டா எனக்கு கவுண்ட் பண்ணக்கூடாது, ஒன்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டை வந்து கவுண்ட் பண்ணணும், அகைன் வந்து செகண்ட் டைம் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால 1 divided by, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்ட் இஃப்ல யூஸ் பண்ணக்கூடாது, சம் bracket open 1 divided by, அதனால சம் அப்படின்ற கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்ஸ் இருக்குன்னு, அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டின்னு இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால 1 divided by கவுண்ட் இஃப் அப்படின்றது bracket open ரேஞ்ச். பொதுவாக கவுண்ட் இஃப்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த ஸ்பேஸ் ரேஞ்ச் அப்படின்றது என்னது, என்டையர் இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் அப்படின்றது, அதாவது நீங்க என்னோட பாயிண்டர் வந்து E2ன்ற இந்த ஃபர்ஸ்ட் இதில் வச்சிருக்கேன், ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் அப்படின்ற இந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் செல்லில் வச்சிருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்துக்கிறேன், என்டையராக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எனக்கு வந்து செலெக்ஷன்ல டவுன் வரைக்கும் வந்துருச்சு இல்லையா. திரும்ப எனக்கு மேலே போகணும்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுங்க, அப்போ அந்த செலெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். இப்போ கமா கொடுங்க. நெக்ஸ்ட் கிரைட்டீரியா. கிரைட்டீரியால பொதுவாக என்ன பண்ணுவோம், என்ன கிரைட்டீரியா கண்டுபிடிக்கணுமோ அதை தான் கொடுப்போம். ஆனால் இந்த இடத்துல கிரைட்டீரியால என்ன பண்ண போறோம்னா ஒன்ஸ் அகெயின் சேம் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், திரும்ப என் பாயிண்டர் மேலே வந்துருச்சு, பிராக்கெட் க்ளோஸ் அண்ட் பிராக்கெட் க்ளோஸ், என்டர். இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ்ல எனக்கு நம்பர் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 13 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ டோட்டலாக இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 13 ஸ்டேட் இருக்கு அப்படின்றது காமிக்குது அந்த இடத்துல. ஸோ இங்கே கரெக்டாக 13 ஸ்டேட் தான் இருக்கா, அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பை யூசிங் ஃபில்டர் ஆப்ஷன் இல்லாட்டி டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது, திரும்பவும் பாருங்க இதே ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் அப்படின்றத இந்த ஹெட்டரோட நான் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் அப்படின்றது காப்பி அண்ட் திரும்ப என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டாப் எண்டுக்கு வந்துட்டேன். டாப் வந்துட்டு இங்கே பாருங்க எம்டி ஏரியாவில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் வி. எனக்கு டோட்டலாக இந்த டேட்டா இருக்கு இல்லையா,
இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி எல்லாமே செலக்டர்ல தான் இருக்கு. டேட்டா, அதாவது டேட்டா அப்படின்ற டேப், இந்த டேபுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்கும்போது பாருங்க, எனக்கு நெக்ஸ்ட் பாக்ஸ் வருது இல்லையா, ரிமூவ் டூப்ளிகேட்டுக்கான பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ், ஏன்னா ஹெட்டர் மேல இருக்கு இல்லையா ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால இந்த டிக் மார்க். நெக்ஸ்ட் கீழே பாருங்க ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் அப்படின்றத நீங்க வந்து இப்போ அதில் இருக்கக்கூடிய டேட்டாக்கு தான் டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அதனால ஓகே. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 1021 டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. யூனிக் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 13. அப்ப இங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கு டேட்டா? 13 ஸ்டேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கு அந்த இடத்துல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, டோட்டலா 13 ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவ்வளவு பெரிய டேட்டால இருந்து உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு டேட்டாஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதுல என்ன பண்ணோம்? சம் பிளஸ் கவுண்ட் இஃப் அப்படின்றது ஆப்ரேஷன்ஸை கம்பைன் பண்ணி நம்ம வந்து பண்ணோம் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணி அந்த டேட்டா கரெக்டா தான் கண்டுபிடிச்சோம் அந்த இடத்துல. இந்த டேட்டா நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல, அதாவது ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணோம். இதுவே இன்னொரு மெத்தட்ல இந்த டேட்டாவை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பை யூசிங் த அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன். அட்வான்ஸ் ஃபில்டர்ல நீங்க என்ன பண்ணலாம், சேம் நீங்க வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் டேட்டாவை நீங்க வந்து டூப்ளிகேட் இல்லாம டேட்டாஸ் நீங்க வந்து செப்பரேட்டா எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சேம் இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க இந்த ஏரியால நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இங்க தான் டேட்டா வேணும் இல்லையா. ஸோ இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து நான் எடுக்க போறேன்? ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து தான் நான் வந்து எடுக்க போறேன். அதாவது இங்கிருந்து தான் நான், அதாவது டோட்டலா என்டையர் இது கீழே வரைக்கும் டேட்டாஸ் எடுத்து நான் எடுக்க போறேன். ஸோ ஜஸ்ட் என் பாயிண்டர் இங்க வச்சுட்டேன். இதே டேட்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்க டேட்டா டேப்ல அட்வான்ஸ்டு அப்படின்னு இருக்கு. இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபில்டருக்கானது பாக்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ்னு இருக்கு. ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ்னா இப்போ உங்க டேட்டா எங்க இருக்கோ கரண்டா அதே ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஃபில்டர் நடக்கும். ஆனால் எனக்கு இங்கே ஃபில்டர் பண்ணணுமா, இங்கே பண்ணக்கூடாது, எனக்கு இன்னொரு லொக்கேஷன்ல தானே வேணும். ஸோ அதனால காப்பி டு அனதர் லொக்கேஷன் அப்படின்ற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் ரேஞ்ச். லிஸ்ட் ரேஞ்சுன்றது உங்களோட டேட்டாவோட ரேஞ்ச். உங்களோட டேட்டாவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி செலெக்ஷன்ல தான் இருக்கு. இப்போ திரும்ப என் பாயிண்டர் அங்கே வைக்கும்போது பாருங்க உங்களோட டான்சிங் லைன் பார்த்தீங்கன்னா காமிக்குது இல்லையா. ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு என்டையர் அந்த டேட்டா A1ல இருந்து $A1ல இருந்து உங்களுக்கு $I 1035 அப்படின்ற ரோ வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா செலக்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஸோ பாருங்க, வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டான்சிங் லைன் இது வரைக்கும் இருக்கு இல்லையா, பாட்டம்லயே அது வரைக்கும் தான் இருக்கும். இப்போ கிரைட்டீரியா ரேஞ்ச், எந்த கிரைட்டீரியாவை நீங்க வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்றதான் கேக்குது அந்த இடத்துல. ஸோ கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்றது, இப்போ கிரைட்டீரியா ரேஞ்சுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க நம்ம தனியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இங்க பாருங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ் இதை வந்து ஹெட்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இருக்கிற ஒரு செல், அதாவது ஒரு செல் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் செல், அந்த செல்லையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த செல்லையும் செலக்ட் பண்ணிட்டேன். பொதுவாக கிரைட்டீரியா என்ன பண்ணுவோம், இது ஹெட்டர்னா ஹெட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல நான் வந்து ஃபைன் பண்றதுக்கு இதுல எம்டி ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ எம்டி ஸ்பேஸ் அப்படின்றதா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், இதுதான் கிரைட்டீரியா. அந்த இப்போ எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து டூப்ளிகேட் இல்லாம எடுத்துட்டு வரணும் அப்படின்றனால எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் காப்பி டு லொகேஷன் என்னது, காப்பி டு லொகேஷன்ல திரும்பவும் இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஸ் அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்னா என்னது, எனக்கு வந்து இந்த டேபிள், அதாவது எனக்கு டேட்டா பாருங்க லிஸ்ட் ரேஞ்சில் என்டையரா செலக்ட் ஆயிருக்கு. எனக்கு என்ன டேட்டா வேணும் அங்கிருந்து, எனக்கு என்ன கிரைட்டீரியாவோ அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி என்ன ஹெட்டர் நான் இங்க ஷோ பண்ணிருக்கணும் அதுக்கான டேட்டா மட்டும்தான் வேணும். அதனால யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்றதையும் டிக் மார்க் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் டேட்டா பாருங்க, உங்களுக்கு
வித்தவுட் டூப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கும் இந்த இடத்துல. அதாவது வித்தவுட் ஃபில்டரிங், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேஷன்ஸ் இல்லாம, அதாவது பார்த்தீங்கன்னா வித்தவுட் டூப்ளிகேஷன் இல்லாம உங்களுக்கு வந்து டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து தந்திருக்கும். பொதுவாக இந்த அட்வான்ஸ் ஃபில்டரை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய டேட்டா இருக்கு, இந்த டேட்டாலேருந்து நான் வந்து சம் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி டூப்ளிகேஷன் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வித்தவுட் டூப்ளிகேஷன் டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதும் பார்த்தோம் அந்த இடத்துல. இப்போ இன் ஜென்ரல் இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எடுக்கலாம். இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த டேட்டா இந்த ஷீட்ல இருக்கு. சேம் நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இன்னொரு ஷீட்ல என்ன பண்றேன்னா, இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் நான் பாருங்க A1ல இருந்து A1ல பாயிண்டர் வச்சுட்டேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஹெட்டரோட அந்த எண்டு வரைக்கும் எனக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கு, I1 வரைக்கும். ஸோ கண்ட்ரோல் C கொடுத்துட்டு ஷீட் 3ல அந்த ஹெட்டரை A1ல பேஸ்ட் பண்ணிட்டேன். அது I1 வரைக்கும் பேஸ்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ திரும்ப என்ன பண்ணலாம், அதுக்கான சைஸ் கொடுத்துக்கலாம். திரும்ப இதே ஹெட்டரை இன்னொரு வாட்டி நான் வந்து பேஸ்ட் பண்றேன். 5th ரோல வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ இது மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இது வந்து கிரைட்டீரியா. அதாவது பார்த்தீங்கன்னா நான் கலரிங் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து கிரைட்டீரியா. இது வந்து எனக்கு வந்து கிரைட்டீரியாக்கான பிளேஸ் அப்படின்றது. எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ரிசல்ட் வரக்கூடிய ஏரியா. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசல்ட் வரக்கூடிய ஏரியா அப்படின்றது. இப்போ இந்த கிரைட்டீரியால பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நான் வந்து கிரைட்டீரியா யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ஷீட் 2லேருந்து இந்த ஷீட் 3ல பார்த்தீங்கன்னா எனக்கு வேணுன்ற டேட்டாஸ் நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த அட்வான்ஸ்டு ஃபில்டர். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கிரைட்டீரியா ரேஞ்சுன்றது இது ஃபுல்லாமே என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச். இது எல்லாமே யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எது வேணுமோ அதை மட்டும் வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா எனக்கு டோட்டலாக நான் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து டேட்டா இருக்கிறது வந்து இன்னொரு ஷீட்ல இருக்கு, ஷீட் 2ல இருக்கு. எனக்கு அவுட்புட் வேணும்ன்றது ஷீட் 3. அப்போ கிரைட்டீரியா எங்க இருக்கணும், ஷீட் 3ல தான் இருக்கணும் இல்லையா? ஸோ ஷீட் 3லயே எனக்கு கிரைட்டீரியாவும் இருக்கு, அவுட்புட்டும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட கிரைட்டீரியா ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த கிரைட்டீரியால என்ன கிரைட்டீரியா கண்டுபிடிக்க போறேன். ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ்ல என்ன பண்ண போறேன், ஸோ தமிழ்நாடு அப்படின்றது கொடுத்துட்டேன். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிரைட்டீரியா ரேஞ்சை நான் என்டையரா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இல்லை இதை மட்டும் வேணும்னாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஹெட்டர் இந்த கிரைட்டீரியா இதை மட்டும் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ டேட்டா அல்ல அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன், காப்பி டு அனதர் லொகேஷன். ஏன்னா இன்னொரு லொகேஷன்ல தான் எனக்கு வேணும். லிஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது கிரைட்டீரியாவோட பிளேஸை காட்டுது. இது ரிமூவ் பண்ணிட்டு ஷீட் 2க்கு போங்க. ஷீட் 2ல போயிட்டு இந்த என்டையர் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோ. ஷீட்டில் இந்த என்டையர் டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணிட்டு திரும்ப கிரைட்டீரியா ரேஞ்சுக்கு போங்க. அதில் கிரைட்டீரியா எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி டு லொகேஷன் எங்கே காப்பி பண்ணணும் அப்படின்றது. ஸோ காப்பி டு லொகேஷன் ஆல்ரெடி நான் வந்து ஹெட்டரை வச்சிருக்கேன் இல்லையா, அதனால இந்த கம்ப்ளீட் ஹெட்டர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹெட்டர் இந்த இடத்துல யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸ் டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்க எனக்கு தமிழ்நாடோட டேட்டா மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இதுக்காக அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த அட்வான்ஸ் ஃபில்டர் இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு பாருங்க இதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,28,000 16,000ல இருக்கு. எனக்கு வந்து எனக்கு இந்த 16,000ஓட டேட்டாலாம் வேண்டாம். எனக்கு அபவ் 1 lakhக்கு மேலே இருக்கிற டேட்டா மட்டும்தான் வேணும். அபவ் 1 lakh அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப் டு எனக்கு வந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் போதும். அதுக்கு மேலே இருக்கிற டேட்டாஸ்லாம் வந்து எனக்கு வேண்டாம். இல்லாட்டி எனக்கு அபவ் 1 lakh இருக்கிற டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அபவ் 1 lakhக்கு இருக்கிற டேட்டா மட்டும் தான் வேணும். இந்த சின்ன சின்ன வேல்யூ டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இங்கே நெட் அமௌண்ட்டில் கிரேட்டர் தென்
1 lakh. இப்போ கிரேட்டர் தென் 1 லேக்னு கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப என்ன பண்றேன், கிரைட்டீரியாக்கு இந்த ரெண்டும் இது இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்டையரா இப்படி வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் போகிறேன். காப்பி டு அனதர் லொகேஷன். லிஸ்ட் ரேஞ்சில் என்ன பண்ணணும், திரும்ப அந்த டேட்டா இருக்கு இல்லையா, ஷீட் 2ல போகிறோம். அந்த என்டையர் டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணணும். என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணிட்டு கிரைட்டீரியாவில் என்ன பண்ணும், சேம் இந்த கிரைட்டீரியா லொகேஷன் அண்ட் காப்பி டு, எங்க காப்பி பண்ணணும், எனக்கு இந்த ஹெட்டர் ஏரியால தான் எனக்கு வந்து காப்பி பண்ணணும். அதனால் யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி டிக் மார்க் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டேட்டால உங்களுக்கு லெஸ் தென் 1 lakh கீழே இருக்கிற டேட்டாஸ் வந்து இங்க இருக்காது. அதுக்கு மேல இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே டேட்டா இருந்துச்சு இல்லையா, இப்போ அந்த 1 lakh கீழே இருக்க டேட்டாலாம் போயிடுச்சு. அப் டு 1 lakh இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. 1 lakh மேல இருக்கிற டேட்டாஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் ஆப்ரேஷன் என்ன, எனக்கு ஸ்டேட் ஆஃப் ப்ரொவின்ஸ்ல தமிழ்நாடும் இருக்கணும், அதே மாதிரி அந்த தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh இருக்கிற அமௌண்ட் மட்டும் ஷோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டோம். இது வந்து அண்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அண்ட் ஆப்ரேஷன் இப்படியும் யூஸ் பண்ணலாம், இன்னொரு விதத்துலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே 1 lakh கொடுத்துட்டோம் இல்லைங்களா, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கீழே இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் ஆர் கேட்டகரியாக கூட இருக்கலாம், இல்லாட்டி இது கீழே வேற ஒரு ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து தமிழ்நாடோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வேணும், ப்ளஸ் எனக்கு ப்ராடக்ட் ஆர் கேட்டகரி அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ ப்ராடக்ட் ஆர் கேட்டகரியில் என்ன இருக்கு, ப்ராடக்ட் ஆர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பென் அண்ட் ஆர்ட் சப்ளைன்னு இருக்கு, என்வலப்ஸ்ன்னு இருக்கு, ரப்பர் பேண்ட்ஸ்ன்னு இருக்கு, ஆஃபீஸ் ஃபர்னிஷிங், ஆஃபீஸ் மெஷின்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரப்பர் பேண்ட்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து ப்ராடக்ட் ஆர் கேட்டகரி இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்நாடுல ரப்பர் பேண்ட்ஸ் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கிடையாது இல்லையா. அப்போ எனக்கு ரப்பர் பேண்ட்ஸ்ன்ற ஐட்டமும் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு கீழே இந்த கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் லைன் இல்லாமல் செகண்ட் லைன்ல என்ன பண்றேன், அதை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ரப்பர் பேண்ட்ஸ் அப்படின்றத. இப்போ திரும்ப எனக்கு என்னது, இந்த கிரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்றது 2 ரோ வரைக்கும் இருக்கு. இது செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ்ட், காப்பி டு அனதர் லொகேஷன், லிஸ்ட் ரேஞ்ச் அப்படின்றது அதில் ஷீட் 2ல பார்த்தீங்கன்னா என்டையர் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். கிரைட்டீரியா ரேஞ்சுக்கு இது என்டையரா திரும்பவும் இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, கிரைட்டீரியா ரேஞ்ச் அண்ட் காப்பி டு லொகேஷன்ல இது என்டையர்டா யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி. ஏன் ஒவ்வொரு வாட்டி இந்த யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் நேமுக்கு கீழே தான் கஸ்டமர் நேம் வரணும், எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் செக்மெண்ட் கீழே கஸ்டமர் செக்மெண்ட் வரணும். சம்டைம்ஸ் நான் ஹெட்டர்ஸ் மாற்றி போட்டுருக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகக்கூடாது, ஹெட்டர் வேற டேட்டா வேறையே இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ அந்த ஹெட்டருக்கான டேட்டா தான் அதுக்கு கீழே இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த செக் பாக்ஸை டிக் மார்க் பண்ணுறோம், கொடுத்துட்டு ஓகே. இப்போ இங்கே பாருங்க எனக்கு வந்து தமிழ்நாடு டேட்டா இருக்கு, ப்ராடக்ட் ஆர் கேட்டகரியில் எங்கெல்லாம் ரப்பர் பேண்ட் இருக்கோ அதோட டீட்டெயில்ஸும் இருக்கு. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து கிரேட்டர் தென் 1 lakh அமௌண்ட். ரப்பர் பேண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா லெஸர் தென், உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ இருந்தாலும் எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ன்ற ப்ராடக்ட் இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்றது. ஸோ இங்கே ரப்பர் பேண்ட் வேற எந்தெந்த ஸ்டேட்ல போயிருக்கோ அந்த ஸ்டேட்டும் சேர்ந்து இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்வான்ஸ்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் நார்மல் டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம மேனுவலாக தான் என்ன பண்ணோம், ரோஸ் அண்ட் காலம்ஸாக போட்டிருக்கோம். செல் ஸ்டைல்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கோம். பார்டர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ சேம் இதே டேட்டா இருக்கு இல்லையா, அப்போ ஷீட் 1ல இருந்து தான் இந்த டேட்டா காப்பி பண்ணோம். இதே டேட்டாவை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து புதுசாக இன்னொரு ஷீட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது ஷீட் 4 கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஷீட் 4ல பாருங்க, திரும்ப ஷீட் 1ல இருந்துட்டு இந்த டேட்டா காப்பி ஷீட் 4ல காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா டேபிளா சேஞ்ச் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஷீட் 2ல இருக்கிற டேட்டா டேபிள் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா போட்டோம் இல்லையா? இப்போ ஃபார்முலா போடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு வந்து ரேஞ்ச் தான் காமிக்குது இல்லையா? அந்த இடத்துல அந்த ரேஞ்சஸை வந்து எனக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுது. இங்க பாருங்க, E2 E2 கோலன் E1035 அப்படின்னு இருக்கு, கமா E2 கோலன் E1035 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதுசு இன்னொரு டேட்டா வந்து இந்த லைனுக்கு கீழே ஆட் ஆகும் போது அதோட அவுட்புட் உங்களுக்கு இந்த ஃபார்முலால ரிசல்ட் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு ரேஞ்ச் இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அப்டேஷன் வந்து கிடைக்காது. பொதுவாக உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கும் போது அந்த டேட்டால புதுசாக உங்களுக்கு எந்த டேட்டா ஆட் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து அதோட அந்த டேட்டாவோட அப்டேஷன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்ல இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டேபிளா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம வந்து டேபிளை யூஸ் பண்றது அப்படின்றது. இப்போ இந்த டேட்டால என் பாயிண்டரை வச்சுட்டு இன்சர்ட் அப்படின்ற டேப், இன்சர்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவோட் டேபிள்னு இருக்கும். ஸோ பிவோட் டேபிள் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிஃபோர் பிவோட் டேபிள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால நார்மல் டேபிளுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஹோம்ன்றதே போகலாம். ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள் அப்படின்றது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு, மீடியம் அண்ட் டார்க் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது நார்மல் டேபிள், பிவோட் டேபிள் கிடையாது. இதில் என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் நான் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் டேபிள் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுவும் சிம்பிள். உங்கள் பாயிண்டர் இந்த டேட்டாக்குள்ளே இருக்கும் போது டேட்டா என்டையராக செலக்ட் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. ஜஸ்ட் டேட்டாக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், Ctrl+L இல்லாட்டி Ctrl+T, T ஃபார் டேபிள் இல்லையா? ஸோ அந்த அது நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், டேட்டா சுற்றிலே உங்களுக்கு வந்து டான்சிங் லைன் காமிக்கும். இந்த இடத்துல டேட்டா உங்களுக்கு செலக்ட் பண்ண ரேஞ்சஸ் காமிக்குது. மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ரஃப் டேட்டாவை இதை டேபிளாக எடுத்துக்கும். இப்போ ஹெட்டருக்கு பாருங்க, அதுவே பாருங்க உங்களுக்கு வந்து ஹெட்டர் ஷோ பண்ணுது. ஒவ்வொரு ஹெட்டர்லயும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ட்ராப் டவுன் பாக்ஸ் அப்படின்றது காமிக்குது அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஷோ பண்ணி காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளா கன்வர்ஷன் ஆனோடனே உங்களுக்கு டேபிள் டிசைன் அப்படின்ற ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ டேபிள் டிசைன் அப்படின்ற டேப். இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டேபிளோட நேம் டேபிள் 2 அப்படின்னு காட்டுது. இந்த டேபிளோட நேம் பார்த்தீங்கன்னா டேபிள் 2 அப்படின்னு ஷோ பண்ணி காட்டுது. டிஃபால்ட்டா டேபிள், அதாவது உங்களுக்கு டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 அப்படின்னு தான் காமிக்கும். நீங்க இந்த டேபிளோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்க நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்க கூடாது. அதுக்கு மேல என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் அப்படின்றது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா SMP அப்படின்னு கொடுத்துக்கிறேன் டேபிள் நேமுக்கு. சாம்பிள் அப்படின்றதுக்கு SMP அப்படின்னு SMP T அண்டர்ஸ்கோர் T இல்லாட்டி வெறும் டீனே கொடுத்துக்க, SMPT கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, இந்த டேபிளுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா SMPT தான் அதோட நேம் அப்படின்றது, சாம்பிள் டேபிள் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள் இருக்கு, அதை லேட்டராக பார்க்கலாம். ஸோ அதனால அந்த ஆப்ஷன் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் டூப்ளிகேட்னு இருக்கு. இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்னா எனக்கு 1035 ரோஸ் இருக்கு இந்த டேட்டா. இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7லேருந்து ஐன்ற வரைக்கும் எனக்கு வந்து காலம்ல டேட்டாஸ் இருக்கு. இப்போ இதில் கோவா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகுது. இட் இஸ் டூப்ளிகேட். இந்த ஒரு சிங்கிள் காலம் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோவா செகண்ட் டைம் வரும்போது அது டூப்ளிகேட், குஜராத் செகண்ட் டைம் வரும்போது அது டூப்ளிகேட், வெஸ்ட் பெங்கால் செகண்ட் டைம் வரும்போது டூப்ளிகேட், மத்திய பிரதேஷ் இங்கே இருக்கு இங்கே இருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்.
ஆனா இந்த என்டையர் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஏலேருந்து ஐன்ற காலம் வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க செக் பண்ணும்போது இந்த என்டையர் இந்த ரோ இருக்கு இல்லையா? இந்த A2ல இருந்து இப்போ I2 வரைக்கும் இருக்கு இல்லையா? என்டையர் இந்த ரோ, அதாவது என்டையர் இந்த ரோ வந்து உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆனா மட்டும்தான் டூப்ளிகேட்டா இருக்கும். ஏதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலம்ல அந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குன்னா அது வந்து டூப்ளிகேட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்குன்றது மீனிங். இப்போ நான் என்ன பண்றேன், என் பாயிண்டர் இதுக்குள்ள வச்சுட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது டேட்டா ஃபுல்லாமே செலக்ட் ஆயிருது. ஸோ மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக் டிக் மார்க் எடுத்துச்சு. ஏன்னா மேல இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் கீழே ஷோ பண்ணி காமிக்குது. ஓகே கொடுங்க. நோ டூப்ளிகேட் வேல்யூ ஃபவுண்ட்ஸ், இந்த இடத்துல டூப்ளிகேட் ஏதாவது ஒரு கார்டு, அதாவது ரிப்பீட்டடா எனக்கு ஒரே டேட்டா இன்னொரு வாட்டி வரல, அதனால டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லை அப்படின்றது காமிக்குது. அண்ட் கன்வெர்ட் டு ரேஞ்ச், அதாவது இப்போ டேபிளா இருக்கிற விஷயத்த நார்மல் ரேஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணா கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ரேஞ்சை நம்ம வந்து பார்த்துட்டோம், இப்போ டேபிளை தான் பார்க்கணும். ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணல. அண்ட் இன்சர்ட் ஸ்லைசர், ஸ்லைசர் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு வகையான ஃபில்டர் ஆப்ஷன் தான். இப்போ இன்சர்ட் ஸ்லைசர் கிளிக் பண்ணும்போது பாருங்க இந்த ஹெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இதுல காமிக்குது. இதுல எந்த ஹெட்டரை பேஸ் பண்ணி நீங்க ஸ்லைசர் யூஸ் பண்றீங்க அப்படின்றது கேட்கும். அப்ப என்ன பண்ணலாம், இதுல நீங்க போயிட்டு இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் ப்ரையாரிட்டி இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்லைசர் எடுக்கணும். இப்போ ஆர்டர் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கான ஸ்லைசர் பாருங்க எனக்கு வந்து இங்க ஷோ பண்ணி காமிக்குது. இந்த ஸ்லைசர்ல கிரிட்டிக்கல், ஹை, லோ, மீடியம், நாட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே செலெக்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு, எனக்கு இந்த ஆர்டர் ப்ரையாரிட்டியில இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ இதுல நான் ஹைன்றதை மட்டும் கிளிக் பண்றேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகுது, இந்த பின்னாடி பாருங்க எனக்கு டேட்டா வந்து ஹைன்ற இருக்கிற ஆர்டர் ப்ரையாரிட்டியில ஹைன்னு இருக்கிற டேட்டா மட்டும்தான் வருது. இப்போ லோ கொடுக்கும்போது என்ன ஆகுது, லோன்ற டேட்டா மட்டும்தான் எனக்கு வந்து வியூ பண்ணி காமிக்குது. மீடியம் கொடுக்கும்போது அதுக்கான டேட்டா மட்டும்தான் எனக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போ இதே எனக்கு பாருங்க மீடியமா வேணும் ஹையும் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்க ஹையும் இருக்கு மீடியம் இருக்கு. எப்படி நான் ரெண்டுமே செலக்ட் பண்றேன்னா கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து செலக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை இப்போ எனக்கு இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாமே நான் வந்து எல்லா டேட்டா வேணும்னா திரும்ப இதை ஃபில்டரை எடுத்து விட்டுருங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த இன்டு மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து திரும்ப எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைசர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். நெக்ஸ்ட் இதை எக்ஸ்போர்ட் பண்ண கேட்குது. ஸோ அதை நம்ம பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இருக்க டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ரோ. ஹெட்டர் ரோ செக் பாக்ஸ் வந்து டிக் மார்க்கில் இருக்குது. டிக் மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஹெட்டர் ரோ வந்து காணாமல் போயிடும். திரும்ப டிக் மார்க் போட்டிங்கன்னா ஹெட்டர் ரோ வந்துடும். டோட்டல் ரோ, அதாவது டோட்டல் ரோனா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக வந்து 1035 ரோ இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்டையர் இந்த டேபிளோட டோட்டல் அப்படின்றது காமிக்கும். ஸோ அது காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாயிண்டர் இதுக்குள்ளே இருக்கணும். இப்போ டேபிள் டிசைனில் போயிட்டு இந்த டோட்டல் ரோ இந்த செக் பாக்ஸ் டிக் மார்க் போட்டிங்கன்னா கீழே பாருங்க டோட்டல்னு போட்டு ஒரு ரோ வந்திருக்கும். இதில் பாருங்க நீங்கள் வித்தவுட் ஃபார்முலா யூஸ் பண்ணாமையே நெட் அமௌண்ட்டுக்கு வந்து கீழே வந்து டோட்டல் வந்திருக்கும். அதான் அந்த செல்லை செலக்ட் பண்ணோன்னு பாருங்க உங்களுக்கு வந்து ரைட் சைடில் உங்களுக்கு ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி ஒரு ஏரோ காமிக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து சம் ஆப்ரேஷன்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அதோட மினிமம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மினிமம் செலக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணும்னா மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்ட் வேணும்னா கவுண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் இல்லாம டேட்டாவோட ரோ மட்டும் எவ்வளவு இருக்கு, 1034 ரோஸ் இருக்கு. திரும்ப உங்களுக்கு சம் ஆப்ரேஷன்னா சம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கீழே இருக்க டோட்டல் ரோல எல்லா செல்லையும் டோட்டல் ரோட கம்ப்ளீட் செல்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிராப் டவுன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் ரோ வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் திரும்ப கிளிக் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது டோட்டல் ரோ அப்படின்னு செக் பாக்ஸை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும் அது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேண்டட் ரோஸ். பேண்டட் ரோஸ்னா இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் வித்தியாசம் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் பேண்டட் ரோஸ். இப்போ இந்த
டிக் மார்க் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். திரும்ப டிக் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா டிஃபரன்சியேஷன் தெரியும். இப்போ நான் டிக் மார்க் எடுத்துட்டேன், நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்டட் காலம்ஸ். பேண்டட் காலம்ஸ் அப்படின்னா டிக் மார்க் போட்டிங்கன்னா ஒவ்வொரு காலமுக்கும் டிஃபரன்சியேஷன் அப்படின்றது தெரியும். இப்போ டிக் மார்க் எடுத்துட்டா நார்மல் டேட்டாவாக மாறிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம்னு இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒருவேளை கஸ்டமர் இப்போ ஆர்டர் ப்ரையாரிட்டி இருக்கு இல்லையா, இது எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது வந்து போல்டா காமிக்கும். அதே மாதிரி லாஸ்ட் காலம் கொடுத்தீங்கன்னா இந்த நெட் அமௌண்ட் அப்படின்றது போல்டா காமிக்கும் உங்களுக்கு. திரும்ப அதை டிக் மார்க் எடுத்து விடுங்க, அது எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் ஃபில்டர் பட்டன். ஃபில்டர் அப்படின்ற பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டர்ல உங்களுக்கு வந்து டாப்ல இருக்க பட்டன். இப்போ இந்த ஷீட் 3க்கும் ஷீட் 4க்கு வருவோம், சாரி ஷீட் 2க்கும் ஷீட் 4க்கு வருவோம். ஷீட் 2ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா இருக்கு. இந்த டேட்டால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரால் பண்றேன். ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது, ஹெட்டர் மறைஞ்சு போயிருது இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து நார்மல் தானே, டேபிள் கிடையாது இது. ஸோ நம்மளே தான் பார்டர் போட்டிருக்கோம். ஸோ அதனால டேபிள் கிடையாது, நான் ஸ்க்ரால் பண்ணேன்னா ஹெட்டர் மறைஞ்சு போயிருது. ஆனால் இதே பாருங்க ஷீட் 4ல இப்போ நான் வந்து டாப்ல இருக்கும்போது எனக்கு ஹெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரோல காமிக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ABCD அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் என்னோட பாயிண்டர் அப்படி கீழே நான் டவுன்லோட் போகும்போது என்ன ஆகுது, எனக்கு மேலே இருக்க அந்த ஆல்பபெட் ABCDக்கு பதிலாக எனக்கு இந்த டேபிள் இருக்கக்கூடிய அந்த இதை என்ன ஹெட்டர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு டாப்ல இருக்க ஹெட்டர் லைனுக்கு போயிடுச்சு. டாப்ல இருக்க ஹெட்டர் லைன்ல ABCDக்கு பதிலாக என்ன ஆகுது, இந்த ஹெட்டர்ஸ் தான் ஷோ பண்ணி காட்டுது. திரும்ப நீங்க மேலே போகும்போது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டவுன் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஷோ பண்ணி காமிக்கும். இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா நெட் அமௌண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவோம், பொதுவாக நம்ம வந்து இங்க இருந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டன்ட் இதுக்கு பதிலாக இங்க நம்பர் ஃபில்டர்னு இருக்கு பாருங்க. இந்த நம்பர் ஃபில்டர்ல எனக்கு வந்து டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கிரேட்டர் தென், எனக்கு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் பாத்தீங்கன்னா எந்த வேல்யூ எனக்கு வேணும், கிரேட்டர் தென் எனக்கு வந்து 3 lakhsக்கான வேல்யூ அப்படின்றது வேணும். அண்டு லெஸர் தென் அப்படின்றது, லெஸர் தென் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 lakhs கீழே இருக்க வேல்யூ வேணும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு வந்து above 3 lakhs and below 5 lakhs என்ற டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும் இந்த இடத்துல. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து நெட் அமௌண்ட் அப்படின்ற இந்த காலம் சூஸ் பண்ணோம். இதுவே இந்த காலமுக்கு பதிலா டேட் காலம்ல போறோம்னு வைங்களேன், அது டேட், அதாவது டேட் ஃபில்டர் அப்படின்னு தான் காமிக்கும். அப்போ நீங்க டேட் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த் வைஸ் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து மந்த் வைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாசத்தோட மட்டும்தான் வேணும்னா திஸ் மந்த் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ இந்த கரண்ட் மந்த்துக்கான அப்படின்றது வந்து டேட்டா வந்து இதுல கிடையாது. ஏன்னா இது வந்து 2016ஓட டேட்டா இல்லையா, இப்போ இது வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2022 அப்படின்னு ஆயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு டேட்டாஸ் எதுவும் இருக்காது. திரும்ப இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃபில்டரை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து ஃபுல்லாமே ஷோ பண்ணி காமிக்கும். இதே ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு நான் என்ன பண்றேன், இது செலக்ட் பண்றேன். இங்கே டெக்ஸ்ட் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஃபில்டர்னு இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணலாம், இதுலேயும் சேம் ஈக்குவல் டு, பிகின்ஸ், எண்ட்ஸ், கண்டெய்ன்ஸ் அப்படின்ற பேஸ் பண்ணி நீங்க ஃபில்டர் அப்படின்றத பண்ணலாம். ஈவன் கலர் பேஸ் கூட நீங்க வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் டேட்டாஸ் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஹைலைட் பண்ணதில் நான் என்ன பண்றேன், இந்த கஸ்டமர் செக்மெண்ட்ல இங்கே போயிட்டு நான் வந்து ஷார்ட் பை கலர் இல்லை ஃபில்டர் பை கலர்னு இருக்கு இல்லையா, ஃபில்டர் பை கலர்ல போயிட்டு என்ன கலர்ல இருக்க டேட்டா வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணி காமிக்குது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எனக்கு இது எல்லா டேட்டா வேணும்னா இந்த ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு இந்த மேலே இருக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஏரோ பட்டன்ஸில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
திரும்ப நீங்க என்ன பண்ணணும், டேபிள் டிசைன் எப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும், உங்க பாயிண்டர் இந்த டேட்டாக்குள்ள இருக்கணும். வெளியே எங்கேயா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் டிசைன் வந்து இருக்காது. ஸோ அதனால இந்த டேட்டாக்குள்ள தான் உங்க பாயிண்டர் இருக்கணும். இப்போ டேபிள் டிசைன் போங்க. இதுல இந்த ஃபில்டர் பட்டன் அப்படின்ற டிக் மார்க் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹெட்டர்ல இருக்க உங்களுக்கு டிராப் டவுன் நேரம் எல்லாமே வந்து மறைஞ்சிடும். ஸோ திரும்ப நீங்க வந்து டிக் மார்க் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இப்போ இது டேபிளா இருக்கு. டேபிளா இருக்கும் போது நான் ஒரு ஃபார்முலா போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஒரு ஃபார்முலா போடுறேன். இந்த நெட் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா போடுறேன். ஈக்குவல் டு சம் பிராக்கெட் ஓப்பன். ஓகே, ஈக்குவல் டு சம் பிராக்கெட் ஓப்பன். இந்த இடத்துல டேபிள் நம்ம என்ன போட்டோம், எஸ்எம்பிடி தானே. எஸ்எம்பிடி கொடுத்தோன்னு பாருங்க டேபிள் ஷோ பண்ணி காமிக்குது. நான் டேப் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தோன்னா அதில் இருக்க ஹெட்டர்ஸ் காமிக்குது இல்லையா. ஹெட்டர்ஸ் எனக்கு என்ன வேணும், நெட் அமௌண்ட்டோட டீட்டெயில் வேணும். டேப் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் என்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் அப்படின்ற ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிருது. இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ரேஞ்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் மேனுவலா. இந்த இடத்துல மேனுவலா செலக்ட் பண்ணாமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேனுவலா நம்ம செலக்ட் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக டைரக்டா டேபிள் அப்படின்ற நேம் கொடுத்துட்டு அந்த டேபிள்ல எந்த ஹெட்டோட எனக்கு டேட்டா வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணோம். இப்போ டேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், டைனமிக்காவும் இருக்கும், உங்களுக்கு அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் ரோல நான் வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றேன். ஓகே, லாஸ்ட் ரோ இல்லாட்டி நான் டாப் ரோல இன்சர்ட் பண்றேன்னு வைங்களேன். இப்போ இங்கே தான் எனக்கு அவுட்புட் இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து புதுசு ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் ஃபில்டர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த டாப் ரோல வந்து டேட்டா இன்சர்ட் பண்றேன். இப்போ இந்த ரோல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றேன். ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரிட்டிக்கல் இப்போது இவர் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆஃபீஸ் machines and தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு டேட் போட்டுக்கிறேன். ஆர்டர் குவான்டிட்டி 100, யூனிட் ப்ரைஸ் வந்து 550. 100 into இங்க பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு டேட்டா போட்டோம். எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல அப்டேஷன் அப்படின்றது நடக்குது. ஒருவேளை இப்போ இந்த டேட்டாவை நான் இங்க ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு அதோட அப்டேஷன்ஸும் வந்து இங்க இருக்கும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து டேபிள் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஃபார்முலாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள் நீங்க யூஸ் பண்ணி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் காலம் இல்லாட்டி நெக்ஸ்ட் ரோல உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ஆட் ஆகும்போது டேபிள் என்ன பண்ணிக்கும், அதோட சைஸ் வந்து அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டாவோட ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும், டைனமிக்கலி அவுட்புட்ல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்றதுனால நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ எனக்கு இந்த டேபிளோட ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா சேம் டேபிள் டிசைன் போங்க. டேபிள் ஸ்டைல் இருக்கு இல்லையா, என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் வேணும்ன்றது நீங்க கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் புரிஞ்சுதுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு செல் ஸ்டைல் வந்து பண்றது அப்படின்னு பார்த்தோம். செல் ஸ்டைல் பண்றது எப்படி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலா பார்டர்ஸ் போடுறது எப்படி, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் ஸ்டைல் பார்த்தோம். செல் ஸ்டைல், நெக்ஸ்ட் வந்து பார்டர், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், அதே மாதிரி கவுண்ட்
ஆஃப் அ டேட்டா வித்தவுட் டூப்ளிகேட். அதுக்கான ஃபார்முலா அப்படின்றது பார்த்தோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் டூப்ளிகேட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ரிமூவ் டூப்ளிகேட் வித் அட்வான்ஸ் ஃபில்டர் அதையும் பார்த்தோம். அட்வான்ஸ் ஃபில்டரை எப்படி யூஸ் பண்றதும் பார்த்தோம். அண்ட் டேபிள் கிரியேட் பண்றது எப்படின்றது பார்த்தோம் அந்த இடத்துல. ஸோ டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஸோ டேபிள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஸோ டேபிள் யூஸ் பண்ணி எப்படி நீங்க அவுட்புட் போடலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் அந்த அட்வான்ஸ் ஃபில்டர் சார். அட்வான்ஸ் ஃபில்டர்ல டவுட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த ஷீட் 2ல டேட்டா இருக்கு இல்லையா? அந்த டேட்டால இருந்து எனக்கு வந்து சம் டீடைல்ஸ் நான் வந்து எடுக்கணும். பொதுவாக என்ன பண்ணுவோம், இந்த ஷீட் 4ல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டேபிள் இருக்கு இல்லையா? நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் கஸ்டமர் செக்மெண்ட்ல ஸ்மால் பிஸ்னஸ் வேணும். இது டேபிள். டேபிள் இந்த எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு இதை எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஸ்மால் பிஸ்னஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கேயே ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இந்த டேபிளில் பண்ணாமல் நம்ம எனக்கு இந்த ரஃப் டேட்டால இருந்து த்ரூ அட்வான்ஸ் ஃபில்டர் மூலிமா நீங்க இதே ரேஞ்சுக்குள்ள ஃபில்டர் பண்ணலாம். இல்லாட்டி இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்ல நீங்க பண்ணலாம். அது இதே ஷீட்ல இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு ஷீட்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அட்வான்ஸ் ஃபில்டர். அட்வான்ஸ் ஃபில்டர் எங்க இருக்குன்னா டேட்டா அப்படின்ற இந்த டேப்ல தான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ டேட்டா டேப்ல இங்க பாருங்க ஷார்ட் அண்ட் ஃபில்டர் ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்கிருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன் அப்படின்றத கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு லொக்கேஷன்ல இதை வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கணும்னா காப்பி டு அனதர் லொக்கேஷன். இல்லை இதே டேட்டா ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் த லிஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்றதே கொடுத்துருங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி டு அனதர் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கிரைட்டீரியா உங்களுக்கு வந்து எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிரைட்டீரியான்றது இப்போ ஜென்ரல் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபில்டர் பட்டனில் போயிட்டு எனக்கு வந்து நிறைய ஹெட்டிங்ஸ் இருந்தால் எனக்கு இந்த பர்டிகுலர் இது மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபில்டர். ஆனால் இங்கே எனக்கு இன்னொரு லொக்கேஷனில் வேணும், இந்த பர்டிகுலர் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ அப்போ கிரைட்டீரியாவில் அந்த லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் காப்பி டு அப்படின்றது, லிஸ்ட் ரேஞ்சுன்றது இந்த டேட்டா அப்படின்றது, கிரைட்டீரியான்றது எதை கிரைட்டீரியா நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றதா இருக்கும். அண்ட் காப்பி டு லொக்கேஷன் எந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றதா இருக்கும். அண்ட் யூனிக் ரெக்கார்ட்ஸ்ன்றது நீங்கள் ஹெட்டர்ஸ் எதை கொடுத்துருக்கீங்க காப்பி டு லொக்கேஷன்னா நீங்கள் யூனிக் ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும். இல்லை ஹெட்டர்ஸ் எது கொடுக்கல, நான் வந்து பிளாங்கா ஒரு செல்ல வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் காப்பி டு லொக்கேஷன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டால என்ன இருக்கோ அந்த கம்ப்ளீட் ஹெட்டர் அப்படின்றது வந்துடும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இது இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல. திரும்ப அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த ஷீட்டு உங்களுக்கு நான் வந்து இப்போது வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுவும் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த ஷீட் இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜில் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரேன். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் ஓகே சார் சொல்லுங்க ஷேக். சார் அந்த கஸ்டமர் நேம் வச்சு ஃபிளாஷ் ஃபில்லிங் மட்டும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறீங்களா ப்ளீஸ்? கஸ்டமர் நேம் வச்சு ஃபிளாஷ் ஃபில்லிங் செய்வோம்ல. ஓ ஃபிளாஷ் ஃபில் இந்த கஸ்டமர் நேம் வச்சு பண்றது இல்லையா? ஓகே. இந்த இடத்துல கஸ்டமரோட நேம் இருக்கு. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இது வந்து எனக்கு டேபிள்
எனக்கு டேபிள்ல பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த நார்மல் டேட்டால எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல கஸ்டமர் நேம் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் இதெல்லாம் இதெல்லாம் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஹைட் அப்படின்ற கொடுத்துட்றேன். ஹைட் ஆயிடுச்சு. இங்கே பக்கத்தில் இருக்க இந்த செல்லில் போயிட்டு எனக்கு ஃப்ளாஷ் ஃபில் பண்ணணும். இங்கே அரூப்னு இருக்கு. ஸோ ஏஆர்யூபி அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வருது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன், அதனால ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வருது. இதே பாருங்க, இந்த இடத்துல போயிட்டு நான் செகண்ட் நேம் கொடுக்குறேன், எல்லாமே கேப்ஸ்ல கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கண்ட்ரோல் இ, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து செகண்ட் நேம் அப்படின்றது வருது. இதுல என்ன டவுட் ஷேக்? இல்லைங்க சார், இதுல ஒர்க் அவுட் அதான் கேட்டேன். அப்படியா? உங்களோட வெர்ஷன் வந்து பழைய வெர்ஷனா இருந்தா ஃபிளாஷ் ஃபில் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே. ஃபிளாஷ் ஃபில் வந்து 2013, 16 இருந்து தான் இருக்கு. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிவோட் டேபிள்ன்றதை திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே 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 Thank you. ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.